நமது பாவங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக மானிடனாக இவ்வுலகத்திற்கு வந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய நாடகத்தை நாம் இப்போது பார்க்கலாம். தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடம் தேவனாலே காபிரியேல் என்னும் தேவதூதர் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கற்பதை ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆகையால் உன்னிடத்தில் இருப்பதே இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவனுக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகப்பட்டது. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்தபடியால் அவரை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள சந்தேகப்பட வேண்டாம். ஏனெனில் அவளிடத்தில் உறுதியாக இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. ஏனெனில் அவர் தம் ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். நித்திரை தெளிந்த யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டார். அந்நாட்களில் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும் என்று அன்றைய நாட்களில் ஆட்சி செய்த அகஸ்து ராஜனால் கட்டளை பிறந்தது. யோசேப்பு மரியாளை அழைத்துக் கொண்டு மக்கள் தொகை பதிவு செய்ய நாசரேத்தூரில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊருக்கு போனான். அங்கே மரியாளுக்கு பிரசவ வேதனை உண்டானதால் சத்திரத்திலே கதவுகளை தட்டி தங்க இடம் கேட்டனர். இடம் இல்லை என மறுத்துவிட்டனர். கடைசியாக ஒரு